ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்க ரொம்பவே ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக 5 மாதத்துலேருந்து என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 5th மந்தில் நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, 5th மந்தில் ஒரு 10லேருந்து ஒரு 15 டேஸ் கழித்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபுட் என்னென்னா ஆப்பிள் கொடுக்கலாம். இந்த ஆப்பிளை என்ன பண்ணணும் அப்படின்னா, 4ஆக கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா நைஸாக அரைச்சிடணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு முழுங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொடுக்கும்போது நமக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியான ஃபுட்டாக கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக சாப்பிட்டு பழகிடுவாங்க. அதனால தான் 5th மந்த்து பாதியிலேருந்து நம்ம ஆப்பிள் கொடுக்கறது. அடுத்ததாக செகண்ட் ஃபுட் என்ன அப்படின்னா, 6th மந்த்லேருந்து இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேரட் தாங்க. இந்த கேரட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா, கேரட்டை நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. அது மசிகிற அளவுக்கு லைட்டாக மசியணும். அந்த அளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கேரட்டில் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு நல்லா அரைச்சி அதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானதும் கூட. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கே ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா வாழைப்பழம் தாங்க. நேந்திரம்பழம் எடுத்துட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது, தைரியமாக நம்ம கொடுக்கலாம். இந்த நேந்திரம்பழத்தை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நல்லா இந்த பழத்தை நல்லா வேக வச்சிடணும். இதையும் நல்லா நீங்கள் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சாலே போதும். 10 நிமிஷத்துலேயே இது வெந்துடும் ஓரளவுக்கு. ஒருவேளை கொஞ்சம் பெரிய பழமாக இருந்துச்சுன்னா 15 நிமிஷம் ஆகும். அதை வேக வச்சு எடுத்துட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் அதில் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்காங்க. ஸோ இந்த நேந்திரம்பழத்தையும் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் 6th மந்த்லேருந்தே மாற்றி மாற்றி ஒவ்வொன்றா கொடுத்துட்டே வரணும். ஒரே ஃபுட்டை கொடுக்கக்கூடாது. அடுத்தது என்ன அப்படின்னா இட்லி தாங்க. இதுவும் நீங்கள் 6வது மாதத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த இட்லியை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க. இதை நீங்கள் அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இட்லியே ரொம்ப சாஃப்டானது தான். ஸோ இட்லியில் நல்லா சூடான பாலை ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் அது நல்லா கரைஞ்சிரும். அதை கரைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் ஊட்டினீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா பீட்ரூட் தாங்க. பீட்ரூட் ரொம்பவே ஆரோக்கியமான ஒன்று. குழந்தைங்களுக்கு பெருசான அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ 6 மந்த்லேயே நீங்கள் நல்லா கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு கவலையே இல்லை. குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக அப்போவே வளர்ந்துருவாங்க. ஸோ 6 மந்த்லேருந்து நீங்கள் இதையும் நீங்கள் ரொட்டீனாக கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். பீட்ரூட்டை நல்லா தோலை நீக்கி அதை நல்லா வேக வச்சு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி நீங்கள் அதை குழந்தைங்களுக்கு ஒரு அரை பீட்ரூட் கொடுத்தா போதும். குழந்தைங்களுக்கு சின்ன பீட்ரூட்டில் ரொம்ப அதிகமாகவும் ட்ரை பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கேழ்வரகு தாங்க. அதாவது ராகின்னு சொல்லுவோம். இந்த ராகியை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக முழுசாக இருக்கிறதா வாங்கி ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை நல்லா மிக்சியில் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா பால் தனியாக வந்துடும். அதை அப்படியே நீங்கள் வடிகட்டி அந்த பாலை ஃபுல்லாக எடுத்துட்டு அதை நல்லா நீங்கள் ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்க. கொஞ்சம் தண்ணி சேர்க்காம அதிலே நல்லா தண்ணி சேர்த்து பால் வர மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு 3 டம்ளர் பால் வர மாதிரி வச்சுட்டு அதை நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா லைட்டாக சர்க்கரை இல்லைன்னா உப்பு எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டினீங்க அப்படின்னாலே போதும். நல்லா கிண்டிட்டிங்கன்னா அதுவே பால் வந்துடும். அழகாக பாலாக ராகி பால் மாதிரி சூப்பராக ராகி டேஸ்ட்டில் ஒரு திடமாக வந்துடும். இந்த ஆப்பிள் இந்த கேரட்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த பக்குவத்தில் உங்களுக்கு கிடைச்சிரும் ராகி. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஊட்டினீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு முழுங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டுன்னா இந்த ராகி தான். குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் டெய்லியுமே காலையில் ராகி கொடுக்குற மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரைஸ் தாங்க. இந்த ரைஸை என்ன பண்ணணும் அப்படின்னா சாதம் நம்ம நல்லா வடிச்சிட்டு அந்த சாதத்தை நீங்கள் நல்லா
மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா குழஞ்சி கிடைக்கும் நமக்கு. இப்போ வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அடிக்கும்போது அதில் கொஞ்சம் பாலும் சர்க்கரையும் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பால் சாதம் இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் 6வது மாதம் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதையும். ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் கொடுத்துடணும். இந்த ஃபுட்டெல்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் காலையில் ராகி கொடுக்குறீங்க அப்படின்னா மதியம் வந்து நீங்கள் அழகாக ரைஸ் கொடுக்கலாம். ஒரு நாள் ரைஸ் கொடுக்கலாம், ஒரு நாள் வந்து ஆப்பிள் கொடுக்கலாம், ஒரு நாள் பீட்ரூட் கொடுக்கலாம், ஒரு நாள் கேரட், ஒரு நாள் வாழைப்பழம் இந்த மாதிரி கொடுக்கலாம் மதிய நேரம். அப்புறம் நைட் வந்து என்னைக்காவது இட்லி கொடுக்கலாம் ஒரு நேரம். இந்த மாதிரி இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் மாற்றி மாற்றி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொன்று அப்படி கொடுக்கணும். நீங்கள் அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியம் ரொம்பவே சூப்பராக வளருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் மறக்காமல் கரெக்டாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் ஒரு சார்ட் போட்டு வச்சு நீங்களே இதை கொடுத்துக்கலாம். மாதிரி ஒரே மாதிரி இன்றைக்கி கொடுத்ததை நாளைக்கு கொடுக்க வேணாம், நாளைக்கு கொடுக்கறத அடுத்த நாள் கொடுக்க வேணாம். இந்த இருக்கிற லிஸ்ட்டை வச்சு நீங்கள் மாற்றி மாற்றி ஒவ்வொன்றா கொடுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, அமுல் பேபி மாதிரி இருப்பாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.